வா அஞ்சலி. வேண்டாண்டி அழாதடி. ப்ளீஸ் அழாதடி. அழாத ப்ளீஸ் டி அழாதன்னு சொல்றேன்ல. அழாதன்னு சொல்றோம்ல. அண்ணி இங்க பாருங்க. அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு? அஞ்சலி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாளா அண்ணி? அஞ்சலி, இவங்க சொல்றது உண்மையா? ஆமா இன்னைக்கே புறப்பட போறியா? ஆமா அண்ணி, அவரு புறப்பட சொல்லிட்டாரு. உடனே கிளம்பணும். பாருங்க நீ எப்படி சொல்றாங்கன்னு. இவளை விட்டு நாங்க எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? ஏய், என்ன கேள்வி இது? நேத்து நைட்டு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அன்போட இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? கரெக்ட் தான். அஞ்சலி, அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது கொடுத்தியா? கொடுத்தா அண்ணி, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க வேண்டாம், உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. அஞ்சலி அப்படின்னா இப்பவே நீ அவங்க கூட போயிடுவியா? அங்க போனா எங்களெல்லாம் மறந்துடுவியா? அது எப்படி உங்களெல்லாம் மறப்பா? அக்கா தங்கச்சி உறவுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? கல்யாணம் ஆனா புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அது ஒரு வழக்கமான சம்பிரதாயம் தான். அதுவும் அவ புருஷனே வீட்டுக்கு போலான்னு சொல்லும்போது அஞ்சலி போய் தானே ஆகணும். சத்யா, பொண்ணா பிறந்துட்டா பிறந்த வீடு நமக்கு நிரந்தரம் கிடையாது. புகுந்த வீட்டுல தான் இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து செடிய புடுங்கி வேற ஒரு இடத்துல நடுற மாதிரி இந்த வீட்ல இருந்து அடுத்த வீட்டுக்கு போக போறா. அஞ்சலி, நீ சமாளிச்சிருவியா? உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல? கொஞ்சம் பயமா தான் இருக்கு அண்ணி. நான் இன்னும் கோலம் போட கூட கத்துக்கல. செல்வி அக்கா பக்கத்துல நின்னு எப்படி காஃபி போடணும்னு கூட நான் பார்த்ததில்ல. எந்த வேலையுமே தெரியாது. எது தேவை, எது தேவையில்லை, எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாம தான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக போறான் அண்ணி. எல்லாமே இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. புரிய ஆரம்பிச்சிருக்கிற நேரத்துல உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேன். அதான் நீ வருத்தமா இருக்கு. அஞ்சலி, இது பாரு அஞ்சலி, எதுக்கும் நீ கண் கலங்கி நிக்க கூடாது. உனக்கு சப்போர்ட்டா நாங்க அத்தனை பேரும் இருக்கோம், சரியா? அக்கா பாருங்கக்கா, இவ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஏ அஞ்சலி, நீ எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிட்டா அப்புறம் நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம். யாரும் உன்னை எதுவும் சொல்ல முடியாது. அஞ்சலி உனக்கு எப்ப என்ன உதவினாலும் உடனே எங்ககிட்ட கேளு. நாங்க ஓடி வந்து நிப்போம். ஒரு போன் பண்ணா போதும், இல்லனா ஒரு மெசேஜ் பண்ணிடு. இல்லையா ஒரே ஒரு வார்த்தை போட்டா மட்டும் போதும், நாங்க பறந்து வந்துருவோம். அஞ்சலி, நீ எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து நிப்போம். நான் உங்களை பிரிஞ்சு அங்க போனாலும் உங்க எல்லாரோட ஞாபகமா தாண்டி நான் அங்க இருப்பேன். அஞ்சலி, நீ ஒன்னும் நிரந்தரமா எங்களை விட்டு பிரியல. அத மனசுல நீ வச்சுக்கோ. அன்பு அமெரிக்கா போற வரைக்கும் அந்த வீட்ல இருக்க போற. அவங்க கிளம்புனதும் நீங்க வந்துருவ, புரியுதா? அண்ணி, உண்மையாதான் சொல்றீங்களா இல்ல யார்தலுக்காக சொல்றீங்களா? உண்மையதான் சொல்லுத. நீங்க வந்துதானே ஆகணும். இங்க இருந்து தானே நீ காலேஜ்க்கு போக முடியும். கண்டிப்பா உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்துருவேன். நிஜமாவா அண்ணி? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. ஆமா, அன்பு அமெரிக்காக்கு போயிட்டா இவ எப்பவும் போல உங்க ரெண்டு பேர் கூட காலேஜுக்கு வருவா, படிப்பா, எக்ஸாமும் எழுதுவா. லீவுல மறுபடியும் பெரியம்மா வீட்டுக்கு போயிருவா. ஐயோ, மறுபடியும் அங்க போயிடுவாளா? போயிட்டு லீவு முடிஞ்சதும் திரும்பவும் இங்கே வந்துருவா. அஞ்சலி, அந்த கேப்ல நான் உனக்கு சமைக்கிறது, உங்க வீட்டை மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கத்தறேன். அங்க இருந்து விசா வந்ததும்
நீ ஜாலியா சந்தோஷமா பறந்து அமெரிக்காக்கு போயிரு. அவ்வளவுதான். கல்யாண வாழ்க்கை வேற அஞ்சலி. அத நீ அங்க போய் உன் புருஷன் கூட இருந்தாதான் அத உணர முடியும். அன்பு ஊருக்கு போற வரைக்கும் அவரை நீ நல்லா பாத்துக்க. மாமியாருக்கான நல்ல மருமகளா நடந்துக்க. நீங்க பேசுறதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா தான் இருக்கு. ஆனாலும் உங்களெல்லாம் விட்டு அமெரிக்கா போய் தான் ஆகணுமா? அஞ்சலி, அமெரிக்காவுக்கு நீ உன் வீட்டுக்காரரோட போக போற. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம். அதுவும் புருஷனோட வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவறதெல்லாம் பெரிய கொடுப்புன அஞ்சலி. சரி சரி அஞ்சலி, நேரமாச்சு. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு போயிடுன. அம்மா, அப்பா கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டியா? இல்ல அண்ணி. என்ன பொண்ணு நீ? இதெல்லாம் முன்கூட்டியே அப்பா கிட்ட சொல்லிடணும் அஞ்சலி. அதுக்கில்ல அண்ணி, அப்பா இன்னும் என் மேல கோவமாவே இருக்காரு. நான் போய் எப்படி இத சொல்றது? இங்க பாரு அஞ்சலி, கோவம்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நீ அவர்கிட்ட பொறுமையா பேசு. இப்படி அவசரமா அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்குன்னு நீ அவருக்கு புரிய வை. ஆமா அஞ்சலி, நீ போறப்ப அண்ணன் சந்தோஷமா உன்னை வழி அனுப்பி வைக்கணும். நீ பேசி அவர் சந்தேகத்தை தெளிய வச்சாதான் அவரு கோவம் தணிஞ்சு உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பாரு. தனியா போய் உனக்கு அவரை பார்த்து பேச பயமா இருந்தா நானும் உன் கூட வரேன். வா, முதல்ல நீ குளிச்சு ரெடி ஆகு. வா வா அஞ்சலி. அஞ்சலி, உனக்கு நேரம் ஆகுது. நீ போ, போய் ரெடி ஆகு. என்னடி ரொம்ப திமிரா பாக்குற? ஜெயிச்சவங்க எப்பவுமே திமிரு பிடிச்ச மாதிரி தான் தெரிவாங்க. நீ ஒன்னும் ஜெயிக்கல. குறுக்கு வழியில ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அது உங்களோட பார்வை. ஏய், இத பாரு. இந்த மகாவை மீறி ஒரு திருட்டு கல்யாணத்தை நீ செஞ்சிட்டா பெரிய இவளா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. இத பாரு, இந்த குடும்பத்துல இருந்து அஞ்சலிய பிரிச்சு அனுப்ப நீ முயற்சி பண்ண, இந்த வீட்ல அப்புறம் நீயும் இருக்க முடியாது. அவ போனா கூடவே நீயும் போயிடுவ. அவளை வெளியே அனுப்பணும்னு நான் என்ன முடிவு பண்றது? அஞ்சலியே முடிவு எடுத்துட்டா மகா. மகா, இனி யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. யாரு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுன்னு அஞ்சலிய முடிவெடுத்துட்டாளா? அவ பிரிஞ்சு போகல, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. அந்த குடும்பத்தோட மருமகளாக போறா. அவளை எப்படி நீங்க தடுப்பிய? முடிவே எடுத்துட்டாளா? போறப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவா. அப்ப முடிவு எடுத்துட்டாளா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏய் சீதா, நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த கல்யாணத்தை வேணா முடிச்சிருக்கலாம், ஆனா இந்த வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் அஞ்சலி இந்த கேட்டு கூட தாண்ட மாட்டா. போகவும் முடியாது. அப்படியே போறதா இருந்தாலும் உன் பெரியமா இருக்கால, அவளும் அவளோட மகனும் தான் போவாங்க. அஞ்சலி போகவும் மாட்டா, அந்த அன்பு கூட சேர்ந்து வாழவும் மாட்டான். லவ் என்ன உங்க வீட்டு பல்ப் மாதிரி நினைச்சிட்டியலா? சுவிட்ச் போட்டா எரியறதுக்கும் ஆஃப் பண்ண அணையறதுக்கும். காதலையும் காத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. சும்மா காமெடி பண்ணாம அங்கிட்டு போங்க. காமெடியா? நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? பின்ன சிங்கிள் காமெடியன் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டபுள் காமெடியனா தான் என் கண்ணுக்கு தெரியுதிய. இந்த சொடக்கு போட்டு சவால் விடுறதெல்லாம் சினிமாவுல வேணா பார்க்க நல்லா இருக்கும், வாழ்க்கையில ரொம்ப கேவலமா இருக்கும் மகா. உங்களெல்லாம் என்னால சீரியஸாவே எடுத்துக்க முடியாது. சாரி. ஏய் சீதா, ஏய் மகாலட்சுமி, நீங்க கத்துனா உங்களை விட சவுண்டா என்னால கத்த முடியும்.
என்ன திரும்பவும் சவாலா? ஆமா, இது தெரியாம தான் கேக்குதேன். இது வரைக்கும் என்கிட்ட நீங்க எத்தனை தடவை சவால் விட்டுருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு 4 தடவை, சரி 5 தடவை. ஐயோ, எனக்கே என்னைக்க ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு சவால் விட்டுருக்கீங்க. இவ்ளோ சவால் விட்டியலே, உண்மையிலாவது நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம், ஒரே ஒரு சவால், ஒரு தடவை கூட ஜெயிக்காம தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் சத்தம் போட்டு பேச கூட கூடாது. அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏய், இப்பதானே சொன்னேன் குரலை ஒசத்தி பேசாதீன்னு. திரும்ப திரும்ப தோத்து போற உங்களுக்கே இம்புட்டு அதுப்பு இருந்தா தொடர்ந்து உங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேனே, எனக்கு எம்புட்டு இருக்கும். என்ன பில்டப்! நான் மகாலட்சுமி, நான் வச்சதுதான் சட்டம், நான் சொன்னதுதான் நடக்கணும், நான் நினைச்சதுதான் நடக்கணும், ஆச்சா போச்சா அதான் இதான்னு எம்புட்டு பேச்சு. ஆனா போட்டின்னு வந்தா உடனே மண்ண கவிருவிய. என்னங்க இது? நெசமாவே உங்களுக்கு இது அசிங்கமாவே இல்லையா? இந்த சொடக்கு போடுறது, கைய தட்டுறது, குட்டி கர்ணம் அடிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வேணாம் மகா. உங்களால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. ஏய், உன்னெல்லாம் பேசக்கூடாது மகா. தோத்தவங்களுக்கு பேசவே உரிமை கிடையாது. நான் தான் கேட்டேனே, என்னத்த செஞ்சு கிழிச்சியேன்னு. ஐயோ, என்னைய வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். நீ என்னாச்சு? தைரியமா தென்னாவட்டா நடு வீட்டுல வந்து நின்னல, ஒரு சுண்டு விரல கூட அசைக்க முடிஞ்சுதா? சொல்லுங்க பாப்போம். அப்புறம் என்ன செஞ்சிய? ராம்பாஸ் கூட நான் சேரவே கூடாதுன்னு சொன்னிய, சேர்ந்து காட்டியாச்சு. நான் கர்ப்பமாக கூடாதுன்னு நீங்க படாத பாடுபட்டிய. இப்ப நான் 3 மாசம் கர்ப்பம். உங்க முன்னால தைரியமா ராம்பாஸோட பொண்டாட்டியா சகல உரிமையோட நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். உங்களால என்ன கிழிக்க முடிஞ்சது சொல்லுங்க பாப்போம். இம்புட்டு தடவை தோத்து போய் உங்க மூக்க உடைச்சுக்கிட்டதுக்கு பத்தாதுன்னு புதுசா ஒரு நாடகம் வேற. செத்து போன மாதிரி நடிச்சு நான்சியா வந்து கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுல நின்னு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, இதெல்லாம் தேவையா? இத்தனை வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையா மகா? ஏய், உன்கிட்ட எல்லாம் பேசவே எனக்கு விருப்பம் இல்லடி. நீ வா. எனக்கு விருப்பம் இருக்கே. உங்களோட தோல்வி வரலாறு இருக்குல்ல, அத ஞாபகப்படுத்த வேணாமா? இம்புட்டு தோத்து அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இப்போ புது சவால் வேற. அஞ்சலிய வாழ விட மாட்டேன்னு. ஏங்க, வாழ்க்கையில ஒரு தடவையாவது மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சாவது பாத்திருக்கீங்களா? ஏய், என்னடி வெறுப்பிட்டு இருக்கியா? அட, அப்படியே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியலே. பாப்போண்டி, இந்த சவால்ல நான் ஜெயிக்கிறேனா இல்ல நீ ஜெயிக்கிறியான்னு பாத்துருவோம். அந்த அஞ்சலி அன்பு கூட வாழ மாட்டா. ஓ, அவளோட ஆசையெல்லாம் கழுத்துல தாலி கட்டினதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நத்திங், ஜஸ்ட் நத்திங். அவ்வளவுதான். பாப்போமா? சத்தியமா சொல்றேன் மகா, ஜெயிச்சு ஜெயிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஆனா ஜெயிக்காமலும் இருக்க முடியலையே. வழக்கமா தோத்து போய் நீங்க தான் மூக்கொடைஞ்சு நிப்பிய. இந்த தடவையும் நீங்க அப்படிதான் நிக்க போறிய. இந்த தடவையும் தோத்து போக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பாப்போண்டி, நான் ஜெயிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். யூ ஆர் வெல்கம் மகா. தோத்து போக மறுபடியும் ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பாரு மகா, என்னெல்லாம் பேசிட்டு போறா. பதிலுக்கு நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே மகா. இல்லக்கா, இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். அவளை இந்த வீட்லயே இல்லாம நான் பண்ண போறேன். ஜெயிக்கணும் மகா, ஜெயிச்சே ஆகணும். கிட்டத்தட்ட இது இறுதி யுத்தம்னு நினைக்கிறேன். இதுல ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா தயவு செஞ்சு தோத்து மட்டும் போயிடாத. அவ்வளவுதான்.
2 டெபாசிட்டுமே அடுத்த மாதம் தான் இப்போ மெச்சூர் ஆகும். என்ன பண்ண, எடுத்துடவா இல்லை இருக்கட்டுமா? ஏய், அப்படியே இருக்கட்டும், விடு. இப்போ அஞ்சலிக்கும் நகை எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, வீட்லயே இருக்கு. அதை கொடுத்து விட்டா போதும். அதனால இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். விட்டு சரிங்கப்பா. என்ன அஞ்சலி, ஏதாவது பேசணுமா? அப்பா, ஏய் ஏய், என்னாச்சு என்னாச்சு அஞ்சலி? என்னடா தங்கம்? அஞ்சலி, என்னடா இது? எதுக்கு பாழற? சாரிப்பா, நான் அன்பு கூட அவங்க வீட்டுக்கு போறேன். ஏய், என்னடா சொல்றா இவ? எப்ப அஞ்சலி? இப்பவே போறோம்னு உடனே கிளம்ப சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க சரி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் என்னப்பா முடிவெடுக்க முடியும்? போ, நீ போறதுனே முடிவு பண்ணிட்டல. அப்பா விட்டு போக போறியாமா? அஞ்சலி, என்னது இங்க இல்லாத வசதியா? இப்ப எதுக்காக போகணுங்கிறாங்க? இப்ப நீ போய் தான் ஆகணுமா? அன்பு கிட்ட பேசி சமாதானம் பண்ணிருக்கலாம்ல. முடியல பாஸ், அன்பு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. அவங்க அமெரிக்கா போற வரைக்குமாவது அஞ்சலி அவங்க கூடவே இருக்கட்டுமே, அதுதான் 2 பேருக்குமே நல்லது. இவ்வளவு தூரம் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டவரு இங்கேயே இருக்கவும் சம்மதிச்சிருக்கலாம். என்னத்த செய்ய பாஸ், அவங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல, அவங்க போறேன்னு சொல்லுதாக. அதுக்கு மேல அவங்கள இங்க இருக்க சொன்னா அது நல்லாவா இருக்கும்? அதுவும் இல்லாம பெரியம்மாக்கு வேற அவங்க ஊரு தான் முக்கியம், அதான் போறேன்னு சொல்லுதாக. அதுவும் சரிதான். அவங்க வீட்டுல கம்பல் பண்ணா அஞ்சலி என்ன பண்ண முடியும்? அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா. சரி அஞ்சலி, நீ பேசு. நானும் சீதாவும் வெளியே இருக்கோம். இல்லைண்ணே, நான் பேசுறப்ப நீங்களும் கூட தான் இருக்கணும். சொல்லுமா. கோயில்ல இருந்து வந்தப்ப நான் சொல்றது யாருமே காது கொடுத்து கேட்கலப்பா. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்பவாது கேப்பீங்களாப்பா? திடீர்னு உன்னை தாலியும் கழுத்துமா பார்த்ததும் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நீ சொல்ற எதையுமே நான் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. இப்போ நீ தாராளமா சொல்லலாம், சொல்லு. அப்பா, இந்த கல்யாணம், நான் அன்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டது முழுக்க முழுக்க என்னோட முடிவுதான்ப்பா. அதுக்கும் சீதா அன்னிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. சித்தி தான் தப்பா நினைச்சுக்கிட்டு சீதா அண்ணிய திட்டுறாங்க. என்னதான் நடந்தது அஞ்சலி? இந்த கல்யாணத்தை நான் உங்களுக்கு தெரியாம நடத்த விரும்பல. நான் படிச்சு முடிக்கணும், அன்பும் அமெரிக்கா போகணும், செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் எல்லார்கிட்டயும் சொல்லி 2 வீட்டு சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு நாங்க திட்டம் போட்டு வச்சிருந்தோம். இவ நல்லபடியா தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா மகா கொடுத்த அந்த கல்யாண நெருக்கடியால தான் அஞ்சலி இந்த அவசர முடிவை எடுத்திருக்கா. அப்பா, ஒருவேளை நான் அன்பை லவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மகாச்சித்தை கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளைய என்னால எப்படிப்பா கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? இல்ல நீங்க தான் மனசார என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்கப்பா. சித்தி எனக்கு சாய்ஸே கொடுக்கலப்பா. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட என்கிட்ட கேட்கல. நான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு என்ன கட்டாயப்படுத்திட்டாங்கப்பா. என்னால என்னப்பா செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க எல்லாரும் இந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொன்னப்போ சித்தி என்னப்பா சொன்னாங்க? மகா ஒரு முடிவு எடுத்துட்டா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் தானே சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு அந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களுக்கு பரவாயில்லையாப்பா?
சித்தி ஏன் தான் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்களோ தெரியல. அவங்களுக்காக நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. பொதுவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு நானும் அன்பும் முடிவெடுத்து வச்சிருந்தோம். ஆனா அது வரைக்கும் சித்தி என்னை விட்டு வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. அதனாலதான் நான் உடனே கல்யாணம் பண்ணிடுவோன்னு முடிவெடுத்தேன். அதுக்கு தான் இந்த அவசர கல்யாணம். புரிஞ்சுக்கோங்கப்பா. புரியுதுமா. எனக்கு கோயிலுக்கு போக ஒரு துணை தேவைப்பட்டுச்சுப்பா. அதனால நான் தான் சீதா அண்ணிய கட்டாயப்படுத்தி இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். கோயில்ல அவங்கள ஏமாத்திட்டு போய் அவங்களுக்கு தெரியாம தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணேன். அவர் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான்ப்பா அண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்க. அத புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு தெரியும் சீதா மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சித்தி முன்னாடி உங்களால இத பத்தி பேச முடியலன்னு. ஒருவேளை நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அன்புவை கல்யாணம் பண்ணிருக்க நினைச்சிருந்தாலும் அது நடந்திருக்காதுன்னு. சித்தி அதுக்கு ஒரு நாளும் சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு. அவங்க பார்த்த மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்திருப்பாங்க. அதனாலதான்ப்பா நான் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய் அஞ்சலி, என்னம்மா நீ? அப்பா, என்னம்மா? ஒருவேளை அம்மா உயிரோட இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுல்லப்பா. என்னோட விருப்பம் இல்லாம அவங்க இந்த கல்யாண பேச்சையே எடுத்திருக்க மாட்டாங்கல்ல. எடுத்திருக்க மாட்டா. அப்பா, அவளே அப்செட்ல இருக்கா. நீங்களும் அழுதா அவ தாங்குவாளா? அழாதீங்கப்பா ப்ளீஸ். அஞ்சலி, வீட்டை விட்டு கிளம்புறப்போ நீ சந்தோஷமா கிளம்பணும். இப்படி அழுதுட்டா போவ. அப்பா மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை சந்தோஷமா வழி அனுப்புவோம். கண்ணை தொடச்சுக்கோ.